பிரைஸ் அலாட். தேவனுடைய புத்திரர் என்று யார் அழைக்கப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சமாதானத்தின் நிலை முக்கியமாக வாய்ந்ததாக இருந்தது. ஏசாயா 52:7 இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷருடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. ஆகவே இந்த செய்தியின் வெளிச்சத்தில் இயேசுவே உன்னத சமாதானத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கும் தேவனுக்கு இடையே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலோசியர் 1:20 சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவரையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சமாதானத்தை ஏற்படுத்தும் நமது பங்கு என்னவென்றால் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதாகும். முன்பு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்கள் தேவனுடைய குமாரன் அழைக்கப்பட்டார்கள். தற்போது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுக்கு அந்த பெயர் வழங்கப்படுகிறது.